அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல உடம்புக்கு சும்மா இரும்பு சத்த அள்ளி தர்ற, அதே சமயம் தொண்டைக்கும் வயிற்றுக்கும் இதமா இருக்கிற ஒரு பாரம்பரிய முருங்கைக்கீரை சாறு ரெசிபி பார்க்க போறோம். என்னடா இது கீரையில சாரான்னு யோசிக்காதீங்க. அந்த தேங்காய் பாலும் அரிசி களைஞ்ச தண்ணியும் சேர்ந்து வர்ற ருசி இருக்கே, சும்மா வேற லெவல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் லேசா சூடானதும் காரத்துக்காக ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி போடுங்க. அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை உள்ள போடுங்க. வெங்காயம் ரொம்ப வதனி பிரவுன் கலர் ஆக வேண்டாம் மக்களே, லேசா கண்ணாடி பதம் வந்தா போதும். வெங்காயம் லேசா வதங்கினதும் இந்த ரெசிபியோட மெயின் சீக்ரெட்டான அரிசி களைஞ்ச தண்ணீர் தேவையான அளவு உள்ள ஊத்துங்க. நாம சாதம் வடிக்க அரிசிய 2வது 3வது தடவை கழுவுவோம்ல, அந்த தண்ணி தாங்க இது. இதுல இருக்கிற சத்து சாதாரண தண்ணியில கிடைக்காது மக்களே. இத நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணீர் நல்லா தளபொலன்னு கொதிச்சு வரும்போது நல்லா ஆஞ்சு வச்சிருக்க 2 கைப்பிடி முருங்கைக்கீரைய அள்ளி உள்ள போடுங்க. ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வேக விடுங்க. முருங்கைக்கீரை சட்டுன்னு வெந்துடும். இப்போ அடுப்ப சிம்ல வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விடுங்க. கீரை நல்லா வெந்ததும் இப்போ இந்த சாரோட சுவைய உலக தரத்துக்கு கொண்டு போக போற நம்ம விசேஷ பொருள், நல்லா திக்கா எடுத்த தேங்காயின் முதல் பால் தேவையான அளவு அப்படியே மேல ஊத்துங்க. தேங்காய் பால் ஊத்துன உடனே அந்த வாசனையே சும்மா கிச்சனை தூக்கும். ஆனா ஒரு முக்கிய குறிப்பு மக்களே, தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் சார கொதிக்க விடக்கூடாது. லேசா ஒரு கொதி வர்ற மாதிரி நொர கூடி வரும்போதே கப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். அவ்வளோதான் மக்களே, நம்ம பாரம்பரிய முருங்கைக்கீரை சாறு ஜம்முன்னு ரெடி. பாக்குறதுக்கே நல்லா வெள்ளையும் பச்சையுமா எவ்ளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இத அப்படியே சுட சுட சாதத்துல ஊத்தி லேசா பிசைஞ்சு ஒரு வாய் வச்சிங்கன்னா அந்த தேங்காய் பாலோட ரிச்னஸும் முருங்கைக்கீரையோட டேஸ்டும் சேர்ந்து சும்மா அமிர்தமா தொண்டைக்குள்ள இறங்கும். காய்ச்சல் வந்தவங்களுக்கு எல்லாம் இத வச்சு கொடுத்தீங்கன்னா தட்டு சோறும் சட்டுன்னு காலியாயிடும். நீங்களும் உங்க வீட்ல இந்த ஹெல்தியான பாரம்பரிய முருங்கைக்கீரை சாரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திப்போம். டாடா, பை பாய்.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.